Suppress the fire! வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்மி சயின்ஸ் சீரிஸ் பார்க்க போறோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாமுக்காக நீங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, உங்களுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஆர்மி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சோ பாருங்க, வீடியோக்குள்ள போலாமா? பாருங்க, ஆர்மில மொத்தமா 15 சயின்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, அதே பேட்டர்ன் தான் சயின்ஸ் கொஸ்டின். 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ராங் மேட்ச் பேர் ஆர் பேர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வரும் நோட்டில் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிமங்களோட குறியீடுகள். தனிமங்கள் படிச்சிருப்போம் இல்லையா, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், அந்த மாதிரி அதோட குறியீடுகள் கொடுத்திருக்காங்க. இப்ப காப்பர் அப்படின்னா அதோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா Cu தான், கரெக்ட் தான், சரிங்களா? அதே மாதிரி மெர்குரி அப்படின்றதோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெர்குரி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா பாதரசம். அதோட சிம்பிள் Hgன்னு சொல்லணும், Mgன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க, சில்வர். சில்வர் அப்படின்றது வெள்ளி. வெள்ளியோட சிம்பிள் Agன்றது கரெக்ட் தான். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தங்கம் Auன்றதும் கரெக்ட் தான். பிளாட்டினம் Pt அப்படின்றதும் கரெக்ட் தான் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு சில சொற்கள்லாம் வந்து வடமொழி எழுத்துக்கள் வந்து எடுத்துப்பாங்க. காப்பர் அப்படின்றதும் சாரி, வடமொழியில லத்தீன் மொழியில இருந்து, சில்வர்ன்றதும் லத்தீன் மொழியில இருந்து, அதே மாதிரி தங்கம்னா ஆரம் அப்படின்ற எழுத்துல இருந்து AU எடுத்திருப்பாங்க. பிளாட்டினம்ன்றது இங்கிலீஷ் மொழியில இருந்து தான் Ptன்னு எடுத்திருப்பாங்க. காப்பர் வந்து குப்ரம்ன்றதும், அதே மாதிரி மெர்குரி பாதரசத்தை வந்து லத்தீன் மொழியில ஹைட்ரார்ஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் Hgன்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. சில்வருக்கும் வந்து Ag அர்ஜென்டம்னு லத்தீன் மொழியில சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் Agன்ற சிம்பிள் வந்திருக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஏவும் கரெக்ட் தான், இ கரெக்ட், பி கரெக்ட், டியும் கரெக்ட் தான். ஒண்ணு மட்டும் தப்பு, சி மட்டும். ஆப்ஷன் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க, சி மட்டும் தான் தவறு. ஒன்லி சி அப்படின்றது தான் ஆன்சர், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். which of the following is not a noble gas? பின்வரும் நோட்டில் எது மந்தவாயு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மந்தவாயு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிம வரிசை அட்டவணை பார்த்திருப்பீங்க. இதுல 18வது தொகுதியா இருக்கும், கடைசி தொகுதி. மொத்தம் 18 தொகுதிகள், 7 தொடர்கள் இருக்கும் இல்லையா? 18வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களை மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அந்த மந்தவாயுக்களோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து ஃபுல்லா நிரம்பிட்டு இருக்கும். அது வேற எந்த தனிமங்கள் கூடயும் வினை புரியாம தனித்தே இருக்கும், அதுதான் மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அப்படின்னு சொல்லி 7 தனிமங்கள் இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், சரியா இப்படி போகும். சரியா, இதுல எது பாத்தீங்கன்னா அந்த அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, இட்ஸ் நாட் அ நோபல் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு அலோகம், சரிங்களா? இது வந்து தனிம வரிசை அட்டவணையில முதல்லயே இருக்கும், H அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மந்தவாயு கிடையாது, ஓகேவா? இது ஒரு அலோகம். உலோகம், அலோகம், உலோக பொலிக்கல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு உலோகம். இதெல்லாம் தான் வந்து மந்தவாயுக்கள். ரேடான், ஜெனான், கிரிப்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே மந்தவாயுக்கள் தான். அதே மாதிரி இந்த கிரிப்டான், நியான், ஆர்கான் இதெல்லாம் வந்து எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நியான், ஆர்கான் இதெல்லாம் வந்து லைட் இருக்கு இல்லையா, பல்புல பயன்படுத்தக்கூடிய வாயுக்களா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜெனான் அப்படின்றது வந்து ஒரு கதிரியக்க தனிமமா இருக்கும். ரேடானும் கதிரியக்க தனிமம் தான், சரியா? அதே மாதிரி ஹீலியம் மந்தவாயுக்கள்லயே செகண்ட், அதாவது ஹைட்ரஜன் முதல் தனிமமா இருந்தா ஹீலியம் வந்து 2வது தனிமமா இருக்கும். இது எங்க பயன்படுதுன்னா பாத்தீங்கன்னா, பலூன்கள் எல்லாம் ஃபில் பண்றாங்க இல்லையா, அந்த கேஸ் வந்து ஹீலியம் தான். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சோ அதனால நான் ரொம்ப டெப்தா போனாலும் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ சிம்பிளான விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டே வரேன், அப்படியே கவனிச்சுக்கே வாங்க. முடிஞ்சா ஒரு நோட்டு பென் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷனுக்குமே சொல்றேன், அதோட சிம்பிள் சொல்லுவேன், யூசேஜஸ் சொல்லுவேன். சோ நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the common element for all acid is. அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எது? அமிலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கரைசலை நம்ம நீர்ல கரைக்கிறோம் அப்படின்னா அந்த கரைசல்ல இருந்து ஹைட்ரஜன் அயனிகள் வெளியேறுச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம், இப்ப எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, எலுமிச்சை பழத்துல சிட்ரிக் அமிலம் இருக்கு. இப்ப எலுமிச்சை சாறு எடுத்து நீங்க தண்ணியில கரைச்சீங்கன்னா அதுல இருந்து ஹைட்ரஜன் அயனிகள் வெளியேறும். அப்படி ஏறுச்சுன்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தனிமம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். அப்படின்னா H+ அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அதை வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சைடு அயனிகள் சொல்லுவாங்க. OH- அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அதை வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஹைட்ரஜன் இருந்தாலே அது என்னதான் சொல்லுவோம்னா அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஹைட்ரஜன் அயனிகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எதுனா ஹைட்ரஜன். ஆனா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அமிலமா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்ல, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா NH3 அப்படின்னு சொல்லுவோம், இது அம்மோனியா, சரிங்களா? அம்மோனியாவோட குறியீடு. இதுல இருக்குது எச்சம் தான் இருக்குது, ஆனா இது வந்து அமிலம் கிடையாது, சரியா? இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க,
அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எதுனா ஹைட்ரஜன் H அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. குளோரின் அப்படின்றது ஒரு வாயு. அதே மாதிரி புரோமின் அப்படின்றது திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் சரிங்களா. அதே மாதிரி அயோடின் நம்ம சாப்பாட்டுல எல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, உப்பு. அதே மாதிரி நமக்கு தைராய்டு டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கும் இந்த அயோடின் சத்து அவசியம் தேவை. The 3 laws of motion were proposed by 3 இயக்க விதிகள் யாரால் முன்மொழியப்பட்டது? இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது பாத்தீங்கன்னா நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் கோள்கள் எப்படி சுத்தி வருது அப்படின்றதையும் இயக்கங்கள் எப்படி நடைபெறுது அப்படின்றது இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சரிங்களா. இவர் தான் சர் ஐசக் நியூட்டன் அப்படின்றதான் லா ஆஃப் மோஷன் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் யாருன்னு பாத்தீங்கன்னா விலங்கியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். கலீலியோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த தொலைநோக்கியை மேம்படுத்தினவர். தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவர் வந்து ஹான்ஸ் லிப்பர்ஸே அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த தொலைநோக்கியை மேம்படுத்தி வீனஸ் பிளானட்டை கண்டுபிடிச்சாரு. இவர் வீனஸ் பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கோள்கள்லாம் வந்து சூரியனை மையமா வச்சுதான் சுத்தி வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்காத முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா புவிய மையமா வச்சுதான் அனைத்து கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுல கலீலியோவோட பங்கு வந்து மிகப்பெரியதா இருக்கும். அதே மாதிரி எடிசன் யாருன்னு தெரியும் இல்லையா, மின்சார விளக்கு கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஓகேவா, பாருங்க. வாட் பிளான்ட் ஹஸ் சயின்டிபிக் நேம் சொலானம் டியூபரோசம்? சொலானம் டியூபரோசம் அப்படின்றது எந்த தாவரத்தோட அறிவியல் பெயர்னு கேட்டிருக்காங்க. சொலானம் டியூபரோசம் அப்படின்றது இது மாதிரியான கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாவரத்தோட அறிவியல் பெயர் தான். ஒருத்தருக்கும் ஒரு சயின்டிபிக் நேம் வச்சிருப்பாங்க இல்லையா. மனிதர்களோட அறிவியல் பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மனிதனின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்றத. ஓகே, அடுத்தது பாருங்க டொமேட்டோ அப்படின்றது சொலானம் லைகோபெர்சிகம் அப்படின்றது தக்காளியோட அறிவியல் பெயரா இருக்கும். வெங்காயத்தோட அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லியம் சீஃபா அப்படின்னு சொல்லுவோம். பூசணி அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கர்பிட்டா அப்படின்ற ஒரு தாவர வகை சேர்ந்ததா இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குரூப் இருக்கு. இது வந்து சொலானம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் இருக்குங்களா. சோ இந்த மாதிரி ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இந்த பூசணி வகைகள்ல குக்கர்பிட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சரி பாருங்க அடுத்து. Which of the following is the process of converting sugar into alcohol? பின்வருவனவற்றில் சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரையை ஆல்கஹாலா மாற்றக்கூடிய செயல்முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட், பாக்டீரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட உதவியால காற்றில்லா சூழல்ல என்ன பண்றோம்னா இந்த இட்லி மாவெல்லாம் புளிக்குது இல்லையா, அதே மாதிரி பால் வந்து தயிர மாதிரி இதெல்லாம் வந்து நொதித்தலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த ஈஸ்ட், பாக்டீரியா எல்லாம் என்ன பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை மூலக்கூறுகள் எல்லாம் வந்து மாத்தி ஆல்கஹாலா மாத்தும். அதே மாதிரி ஒரு சில அமிலங்கள் வாயுக்களாகவும் மாத்தி கொடுக்கும். இந்த செயல்முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே, அதே மாதிரி பாஸ்டரைசேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் பதனிடும் முறை. பாலை வந்து பாக்கெட்ல எல்லாம் அடைக்கிறாங்க இல்லையா பதனிட்டு, அந்த முறைக்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இரும்பு கூட வந்து ஆக்சிஜன் வினை புரிஞ்சு என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இரும்பு துருப்பிடித்தல், அதே மாதிரி ஆப்பிள் வந்து வெட்டி வச்சோம்னா என்ன ஆகும்னா பழுப்பு நிறமா மாறும். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம், ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரியா, இதெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேக்குறாங்க. இரும்பு துருப்பிடித்தல் ஒரு டேஷ் வினை அப்படின்னு கேட்பாங்க. சோ இதெல்லாம் பாருங்க, அதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் எக்ஸிஸ்ட்ஸ் இன் a liquid state. திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, தனிமங்களை வந்து உலோகம், அலோகம், உலோக போலி அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா பிரிப்பாங்க. இதுல உலோகங்கள் அப்படின்னா என்னன்னா பளபளப்பா இருக்கும், கடினமா இருக்கும், மின்சாரத்தை கடத்தக்கூடியதா இருக்கும். அதே ஆப்போசிட் அலோகங்கள். அலோகங்கள் எப்படி இருக்குன்னா மென்மையா இருக்கும், மின்சாரத்தை கடத்தாது, பளபளப்பா இருக்காது. சரியா, அது அலோகங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உலோக போலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா திரவங்களோட உலோகங்களோட பண்புகளையும் அலோகங்களோட பண்புகளையும் பெற்றிருந்துச்சுன்னா அதை வந்து உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம். உலோகங்கள் மொத்தமே எப்படி இருக்குன்னா திட நிலையில தான் இருக்கும். ஒரே ஒரு உலோகம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரவ நிலையில இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பாதரசம். திரவ நிலையில் உள்ள உலோகம், திரவ உலோகம். சரிங்களா, இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன் கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா கேட்பாங்க. சோ அடுத்தது திரவ நிலையில ஒரே அலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்னே ஒண்ணுதான், இதுவும் ஒரே ஒரு உலோகம் தான். இது ஒரே ஒரு அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி போரான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உலோக போலிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். குளோரின் அப்படின்றது ஒரு அலோகம் தான், இதுவும் ஒரு அலோகம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்களா. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின் திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம். அடுத்து பாருங்க. இந்த ஃபாலோயிங் விச் பேர் ஹஸ் நாட் சேம் யூனிட்? கீழ்கண்டவற்றில் எது ஒரே மாதிரியான அலகை கொண்டு இல்லை?
ஒரே மாதிரியான யூனிட்ஸ் எதுக்கு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரியான யூனிட்ஸ் இருக்கு, ரெண்டு ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு யூனிட்ஸ் இருக்கு, எதுக்கு மட்டும் வேற வேற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வேகம் மற்றும் திசை வேகம், வேகம் மற்றும் திசை வேகத்தோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவோம். வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும். தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேலை மற்றும் ஆற்றல், வேலை ஆற்றல் ரெண்டத்தோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். விசை மற்றும் அழுத்தத்தோட அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா விசையின் அலகு வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லணும், அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல்னு சொல்லணும். அப்போ எது மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர். சரிங்களா, ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு யூனிட் தான். எஸ்ஐ யூனிட்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, எஸ்ஐ யூனிட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. The unit of approximate distance from the earth to sun is, பூமியிலிருந்து சூரியனுக்கான தோராயமான தூரத்தின் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அளவை அளக்கக்கூடிய அலகுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, நானே சொல்றேன், ஆனா நீங்க வீடியோக்காக எந்த ரிப்ளையும் கொடுக்கல, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ பூமியிலிருந்து சூரியனுக்கான தோராயமான தூரத்தின் அலகு என்ன சொல்றாங்கன்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒளியாண்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விண்மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒளி வந்து ஒரு வருடத்தில் எவ்வளவு தூரம் செல்லுதோ அதுதான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒளியோட திசைவேகம் மிக மிக அதிகம் அப்படின்றது தெரியும் இல்லையா, எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளியோட திசைவேகம் அதிகம் அப்படின்றதுனால இந்த ஒளி அலைகளை வச்சு விண்மீன்கள், சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய விண்மீன்கள்லாம் எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்றத அளவிடுவாங்க. இப்ப இதுவுமே வந்து வானியல் அலகுகள்ல ஒரு அலகு தான். சரிங்களா, அதே மாதிரி கெல்வின் அப்படின்றது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. இந்த கொஸ்டினும் கேட்பாங்க, வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்ற கொஸ்டினும் கேட்பாங்க. சரியா, ஜூல் பார்த்தோம் இப்பதான் இல்லையா, ஆற்றலின் அலகு ஜூல். எல்லாமே எல்லா ஆற்றலையுமே வெப்ப ஆற்றல், அதே மாதிரி ஒளி ஆற்றல் எல்லா ஆற்றல் இருக்குல்ல, ஆற்றல் அப்படின்னாவே பொதுவா ஜூல் அப்படின்ற அலகால அளக்கலாம். சரியா, ஓகே, அடுத்து பாருங்க. டேஷ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆல்கஹால். டேஷ் என்பது எளிமையான ஆல்கஹால் ஆகும். இதுல எது எளிமையான ஆல்கஹால் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தனால் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கார்பன் அளவு தான் இருக்கும். சரியா, மீத்தேன் நமக்கு தெரியல, CH4 சொல்லுவோம். இதுல ஆல்கஹால் குரூப்ன்றதுனால CH3OH அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தனால்னு சொல்லலாம், மெத்தில் ஆல்கஹால்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இது என்னன்னா இதுல ஒரே ஒரு கார்பன் இருக்கு பாருங்க, அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா எளிய ஆல்கஹால், எளிமையான ஆல்கஹால் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய எத்தனால்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா CH3CH2OH இருந்துச்சுன்னா அது வந்து ஈத்தனால் எத்தனால் சொல்லுவோம். இப்ப 2 கார்பன் இருக்குமா, அதுக்கு அடுத்ததான் பியூட்டனால் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கும். CH3CH2CH2OH இருக்கும். இது 3 கார்பன் இருக்கிறதுனால இதையும் சொல்ல முடியாது. அடுத்ததான் எத்தில் ஆல்கஹால்னால எத்தனால்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா, அப்போ எளிய ஆல்கஹால் ஏன் சொல்றோம்னா ஒரே ஒரு கார்பன் மூலக்கூறு இருக்கிறதுனாலதான் மெத்தனால தான் வந்து எளிய ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெங்கு இஸ் காஸ்ட் பை. டெங்கு அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு கேக்குறாங்க. டெங்கு அப்படின்றது ஒரு வகையான ஜுரம் இல்லையா, நமக்கு தெரியும். டெங்கு ஃபீவர் அப்படின்றது தெரியும். அது எதனால ஏற்படுது, ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையான வைரஸ், டென் 1,2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேவி வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த வைரஸ்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் தான். சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டெங்கு ஜுரம் வந்துச்சுன்னா நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய தட்டணுக்களோட எண்ணிக்கையை குறைச்சிடும். சரிங்களா, அந்த மாதிரி குறைக்கும் போது தட்டணுக்களோட எண்ணிக்கை குறைய குறைய நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்தங்கள்லாம் என்ன பண்ணா கட்டியாகி உடம்புல எல்லாம் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். சோ முதல்ல ஆரம்பிலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னன்னா அந்த டிசீஸை நம்ம தடுக்க முடியும். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்கணும் டெங்கு ஜுரம் வந்துச்சுன்னா. அடுத்ததான் இந்த நூற்புழு நெமட்டோடுகள் இருக்கு இல்லையா, இதனால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊச்சரேரியா பாங்க்ராப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இது வந்து யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெமட்டோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூஞ்சை தெரியும் இல்லையா, நம்ம காலில் வரக்கூடிய சேத்து புண்ணு, தலையில வரக்கூடிய பொடுகு, இது எல்லாமே பூஞ்சைகளால ஏற்படக்கூடிய நோய்கள். பாக்டீரியானால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரா, டைஃபாய்டு, இதெல்லாம் பாக்டீரியாவினால ஏற்படக்கூடிய நோய்கள் தான். சரிங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்பவுமே கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க. வைரஸ் நோய்கள், பாக்டீரியா நோய்கள், பூஞ்சை நோய்கள் எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சோ இதையும் கவனிச்சு படிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஸ்மா இஸ் a disorder of the dash in the human body. ஆஸ்துமா என்பது மனித உடலில் உள்ள டேஷின் கோளாறு ஆகும். ஆஸ்துமா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை. நமக்கே தெரியுமா, வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு மேலுக்கு கீழுக்கு அதிகமா வாங்க, மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்களே, அப்போ வந்து சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான்
இது வந்து ஒரு சில ஒவ்வாமைகள்னால ஏற்படலாம். தூசி அலர்ஜி, ஒரு சிலவங்களுக்கு இந்த மகரந்தம் அலர்ஜி, அதே மாதிரி காத்துல வரக்கூடிய ஒரு சில வாயுக்கள், அதே மாதிரி ஜெனட்டிக்காகவும் வரலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து சுவாச அமைப்பை பாதிக்கக்கூடியதா தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி செரிமான அமைப்பு இதெல்லாம் தெரியல. நம்மளோட உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது செரிமான அமைப்பு சொல்லியிருக்காங்க. சுற்றோட்ட அமைப்புனா ரத்த சுற்றுறது இல்லையா, ரத்த சுற்றோட்டம் இருக்குல்ல, இந்த அமைப்பு பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இல்ல. சோ இப்ப எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் பாதிக்கும். ஆஸ்துமா நமக்கு வந்துச்சுன்னா சுவாச மண்டலத்தை தான் பாதிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. விட்டமின் சி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். விட்டமின் சி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. விட்டமின் சி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட், அதோட வேதியியல் பெயர், அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எதுக்காக நமக்கு பயன்படுது? விட்டமின் சி தெரியும் இல்லையா? விட்டமின் சி அப்படின்றது நம்ம உடம்புல குறைஞ்சிச்சுன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ், பல்லீர்கள் எல்லாம் ரத்தம் வரக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி விட்டமின் சி ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். நம்ம கோல்டு எல்லாம் ஆச்சுன்னா கூட என்ன டேப்லெட் கொடுப்பாங்கன்னா இந்த விட்டமின் சி டேப்லெட் கொடுப்பாங்க. எதுக்காகனா நமக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்காக இந்த விட்டமின் சி டேப்லெட் கொடுப்பாங்க. ஆரஞ்சு கலர்ல சப்பி சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, அது விட்டமின் சி டேப்லெட் தான். அதுல எழுதிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி எழுதிருப்போம், அந்த டேப்லெட் தான். அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் அப்படின்றது உணவுப் பொருட்கள்ல சேர்க்கக்கூடிய ஒரு அமிலம், வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட்டிக் அமிலம். அது ரிபோஃப்ளோவின் அப்படின்றது விட்டமின் B1 சயின்டிபிக் நேம். ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது இதுவும் ஒரு வகையான உடலுக்கு தேவையான ஒரு சத்து தான். கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடம்புல ஃபோலிக் ஆசிட் சத்து வரணும், இதையும் ஒரு மாத்திரை வடிவுல கொடுப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் மெட்டல் இஸ் யூஸ்டு டு மேக் த ஃபிலமெண்ட் ஆஃப் த லைட் பல்ப். டேஷ் உலோகம் மின் விளக்கின் இழை தயாரிக்க பயன்படுகிறது. மின் விளக்குல இருக்கக்கூடிய இந்த மின் இழைகள்லாம் எந்த உலோகத்தை பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இழைகளை பயன்படுத்தி தான். W அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிள், டங்ஸ்டனோட சிம்பிள். அதுவுமே லத்தீன் மொழியில இருந்து எடுத்திருப்பாங்க, உல்ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து எடுத்த வேர்டு தான் W அப்படின்ற சிம்பிள். டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு உலோகம். இது வந்து ஒரு மெல்லிய இழை மாதிரி இருக்கும். இப்படி பல்ப் இருக்கு அப்படின்னா சரிங்களா, இங்க இப்படி இருக்கும், இப்படி ஒரு இழை மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த மின் இழை அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா பல்ப் எரியாதுன்னு சொல்லுவாங்க, பாத்துப்பீங்களா? இந்த இழை தான் எதனால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோகத்தினால் ஆனது. அதே மாதிரி இந்த மின் கம்பிகள் எல்லாம் போது இல்லையா, மின்சாரத்தை கடத்தக்கூடிய கம்பிகள் எல்லாம் எந்த உலோகம் பயன்படுத்துறாங்கன்னா தாமிரம், காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நிக்ரோம் எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்ரோம் அப்படின்றது 2 உலோகங்களோட கலவை, நிக்கல் பிளஸ் குரோமியம் கலந்த கலவை. இது எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா மின்சாரத்தை வெப்ப ஆற்றலாக மாற்றி தரக்கூடிய இயந்திரங்கள், அயன் பாக்ஸ், அதே மாதிரி வாட்டர் ஹீட்டரு, எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு இல்லையா, இதுல எல்லாமும் வந்து இந்த நிக்ரோம் அப்படின்ற ஒரு உலோக கலவையை பயன்படுத்துறாங்க. சோ நிக்கல் அப்படின்றது தனியா பயன்படுத்தல, நிக்கல் உலோகத்தையும் குரோமியத்தையும் சேர்ந்து நிக்ரோம் அப்படின்ற உலோக கலவையை பயன்படுத்துறாங்க. சோ இது எல்லாமே இப்ப நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷனுமே 3 கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க. ஹேர் கலர் இஸ் டிட்டர்மைன்ட் பை டேஷ். முடியின் நிறத்தை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியோட நிறத்தை தீர்மானிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மெலனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெலனின் அப்படின்றதுதான் நம்மளோட முடியோட நிறத்துக்கு காரணமா இருக்கும். அது வந்து கருப்பு கலரை கொடுக்கக்கூடிய ஒரு பிக்மெண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த கெரட்டின், கரோட்டின் இது எல்லாமும் ஒரு சில கெமிக்கல்ஸ் தான். ஆனா முடியோட முதன்மையான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலனின் தான் சொல்லலாம். கெரட்டினும் முடி, நகம், இந்த தேவையான புரதச்சத்துக்களை கொடுக்கறது இந்த கெரட்டின், கரோட்டின் இந்த நிறமிகள்லாம் பயன்படுது. பெப்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு குழல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வீடியோஸ் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்துதான் அடுத்த வீடியோஸ் போட முடியும். ஓகே, தேங்க்யூ.